கடலென்ற பூவின் மீது அலைகின்ற ஊரு கொண்டு கனவென்ற வாழ்வை நம்பி கடலென்ற பூவின் மீது அலைகின்ற ஊரு கொண்டு கனவென்ற வாழ்வை நம்பி காற்றென்ற மூவாசை மாறுதல் சூழ காற்றென்ற மூவாசை மாறுதல் சூழலில் கட்டுண்டே நேத்தோ நேத்தோ உடலென்ற கும்பி உணவென்ற இறைகள் ஓயாத இரவும் பகலும் உடலென்ற கும்பி உணவென்ற இறைகள் ஓயாத இரவும் பகலும் உண்டுண்டு உறங்குவதை கண்டு உண்டுண்டு உறங்குவதை கண்டலே நான் ஒரு பயன் அடைந்ததில்லை தடமென்ற மிடுகரையில் பந்தம் பசங்கள் தாழ்வடோம் பின்னலிட்டு தடமென்ற மிடுகரையில் பந்தம் பசங்கள் தாழ்வடோம் பின்னலிட்டு தாய் என்றும் சேய் என்றும் நீ என்றும் நான் தாய் என்றும் சேய் என்றும் நீ என்றும் நான் தமையனை இது வண்ணமா
குருபரனை வச்சிவே குருபரனை வச்சிவே அப்பனே கொண்டறிந்தேன் மால்மறு ஐயனே சூரன் சண்டை முடித்தோன் ஆதி சுப்பிரமணிய வேல்முரு அமரர் சிறைகளெல்லாம் மறைத்தோன் ஆறு சடை வேல்முரு கண்டவடி வேல் முருகா பால் மருகா வேல் முருகா பால் மருகா வேல் முருகா ஆடி மாயனோட திருமுருகா தாய கலைமங்கல மலைமங்கல கலைமங்கல மலைமங்கல மலையரசன் திருமகள வான்மதி அம்பிகையே வந்தருள வேணும் அம்மா இடமிருக்கு வனக்கிளியே எனக்கருள வேணும் அம்மா வலமிருக்கு ஈஸ்வரியே வந்தேனுக்கு அருள் புரிவா தாயன் என்று முட்டி நாவு தடுமாடு வேளை என் நாவு தடுமாறா தாயனர் குரலும் அங்கிடா நெஞ்சது உணர்ந்திடா என் நினைவு தடுமாறாமல் நெஞ்சிலையோ நான் நின்று விளையாடவே ஏழைக்கு நீ மனமிறங்கி இசை கருள வருவாயம்மா எழுத்தை ஓரெழுத்தால் அருள் புரிய வேணும் அம்மா எட்டெழுத்தை ஓரெழுத்தால் எனக்கு அருள வருவாயம் நான் தெரியாத கதைகள் எல்லாம் தாயனி தெரியும்படி வந்தருள்வா பேத்தி பெறமராஜுடைய பேராண்ட ஈஸ்வரி புத்திரைக்கு வந்தருள் பேத்தி வச்ச திருமக பேரு வச்ச சுடலை உன்னுடைய திருக்கதை தொட்ட கதைகள் குறைகள் பார் தொண்டி கணபதியே அருள் பூரி தொண்டி கணபதியே அருள் ஐயனே அரசி மகன் தவசுனான் அண்ணாவி சிவபெருமான் சிவன் அணைந்த பெருமாள் சிறுமிக்கு நீ அருள் புரி
ஹரிராம ஸ்ரீராம் அயோத்தியை ஆண்டராம் அன்னை சீதா மணவாள அடியாளுக்கு அருள் புரி கோசலை திருமகன் கோலட்ட நிறைகுறாம் குழந்தைக்கு நீ அருள் புரி ஊருக்கெல்லாம் ஒரு வேல் உனக்கு மட்டும் பலவேச சாமியை பாலகிக்கு அருள் புரி பத்திரமா காளியம்மா பாலகிக்கு அருள் புரிவா ஆதியிலே தற்கராச பாதியிலே தலவாய் மாட்டு முகம் கொண்டடா தக்க மாட சாமி உந்தன் பேர் தக்கார்க்க வேணுமைய அமிர்தத்தில பிறந்த பிள்ளை அழகு பிள்ளை புதத்தார் ஏ சங்கிலி புதத்தார் தற்காக்க வேணுமையா அப்பாவட்டே குப்பாவட்டே ஆரிய முத்துப்பட்டே அருள் புரிய வேணும் ஐயா பொம்மக்காளே தும்மக்காள் உதவிக்கு நீ அருள் புரி சுக்காம்பர சுடலாயா குறுக்கலாஞ்சி மாயார் குழந்தைக்கு நீ அருள் புரி சூரி முத்து ஐயனார் தோகை முத்து மாலையம் துணை இருக்க வேணும் அம்மா 21 தேவதையோ ஐயா எனக்கு அருள வேணும் ஐயா சாமி ஆதிவல்லி கையில ஆண்ட வந்த மாயால் அரணார் மகேந்துடலாய் பொல்லாத முண்டசா பார்த்தாள பார்வதி பெச்செடுத்த திருமகன் தாலாட்டி ரோராட்டி தாலாட்டி தலைமகன அவன் நீராட்டி தாலாட்டி நெஞ்சார வளர்த்து வரும் நாளை தன்னுடைய பிள்ளைக்குத்தான் தரையதில விட்டோமா தண்டை கால் நோகும் என்று ஆப்பிள் பெண்ணே ஏ தரையதில விட்டோமா தண்டை கால் நோகும் பூமியில விட்டோமா பொற்பாத நோகும் என்று தோளதில தொட்டில் கட்டி கொடையதில தொட்டில் கட்டி மாடியில நடவரன் பொல்லாத மாயான் பேரு வச்ச சுடலாய் சீரோடும் திறப்போல் சீரோடும் செல்வமாக தாய வளர்த்து வரும் நாளையில வளர்த்து வரும் நாளை அங்கே ஒரு நாள் தினமாதி அது உச்ச வெள்ளிக்கிழமை ஏ பொல்லாத சுடலத்தை அவரை தொட்டிலில போட்டல்ல தோகை மயில் பார்வதியா அவ தாலாட்டி உறங்க வைத்தார் உறங்க வைத்தார் அந்த தாத்தாகினி பார்வதியா
ஆதி மயங்கி உறங்குவார் அவர் தங்க நல்ல தொட்டிலே தலைமகன உறங்க வைத்தார் பொண்ணு நல்ல தொட்டிலே அவ பூமகன உறங்க வைத்த வேளையே என்ன நடக்குதான் ஆதிவல்லி கையிலே ஆதிபரா சக்தியாகப்பட்ட அந்த பார்வதா தேவி பெற்றெடுத்த திருமகன் பேரு வச்ச மாயாண்டி சுடலையை அவள் தங்க தொட்டிலே தலைமகனை உறங்க வைத்தார் மாணிக்க தொட்டிலே மாயாண்டியவை உறங்க வைத்து உடம்பு மாணிக்க தொட்டிலே மாயாண்டியவை உறங்க வைத்த பார்வதி கண்ணையர்ந்து உறங்குகின்றான் கடவுள் மகை மாயாண்டி பார்வதா தேவி யோசித்து பார்த்தார் பிள்ளை பிறந்து 16 நாளும் தாண்டி ஆகிவிட்டது நம்ம பிள்ளை பக்கத்துல நின்னா பகவான் நம்ம மேல கோவப்படுவாரே அதனால நம்ம ஆண்டவனை போய் ஒரு எட்டு நம்ம பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு மாயாண்டியவே தொட்டிலே உறங்க வைத்து விட்டு கைலாசத்திலே கடவுளை காண வந்தாள் அப்ப மாயாண்டி உறங்கி கொண்டிருக்க அப்படி உறங்கும் போது என்ன நடக்கு தெரியுமா? என்ன நடக்கு? நாளான நாளையிலே நல்ல வெள்ளிக்கிழமையிலே சாமம் நடுச்சாமம் நள்ளிரவு 11 மணி இருக்கும். ஏமசாம நேர இலை குலுங்க சாமம் போல. சரி சரி அப்படியா? சரி சரி அப்படியே சொல்லலாம்ல. சரி அதை பத்தி அப்படியா? சரி சரி தானை தந்தனைத்தம் தண்டனை தந்தா தந்தனைத்தோ நானா அம்மனோட திருக்கடைய தொட்டகதை குறைகள் பாட தொந்தி கணவதி அருள் புரிவா நாங்க சொன்ன கதை குறைகள் பாட குறைகள் பாட எனக்கு சொர்க்கேச வரம் தருவா சொர்க்கேசா
எடுத்ததோர் இசைகள் பாட நாங்கள் இசைகள் பாட இசை மகளே அருள் புரிவார் தாய இசை மகளே அருள் புரிவார் அந்த நாகமுடி ராஜமன்னை நாகக்கன்னி பெண்கோடியாள் பெற்றெடுத்த திருமகள் அவ முதலாவது பிறந்தவள் மூத்தவளாம் பத்ரகாளி இரண்டாவது பிறந்தவள் எந்தாயான ஈஸ்வரியாள் அவ மூணாவது பிறந்தவளா ஏ அம்பிகையே முத்தாரம்மா நாலாவது பிறந்தவளா சக்தி கொண்ட நாகம்மாளா ஐந்தாவது பிறந்தவளா ஏ அழகு முத்து மாரியம்மா ஆறாவது பிறந்தவளா காந்தாரி அம்பிகையா ஏழாவது பிறந்தவள் என் தாயான வடக்குத்தியாள் எட்டாவது பிறந்தவள் எட்டாவது பிறந்தவள் ஏற்றதொரு கனக துர்க்கை எட்டாவது பிறந்தவளா ஏற்றதொரு கனக துர்க்கை முதலாவது பிறந்தவா மூத்தவளா பத்திரகாளி அவ இரண்டாவது பிறந்தவா ஈஸ்வரி அம்மா முத்தாரம்மா முத்துமாரி காந்தாரி கனக துர்க்கை அக்கினி மாறி அழகுமாரி அழகுடைய முத்துமாரி அம்மா இப்படி அக்கா தங்கையர்கள் 8 பேரோடு காளியர்களை நாங்களோங்க பட்டணத்திலே என் நாகராஜனும் நாகக்கன்னியும் ஒரு பிள்ளைக்காகவே தவம் இருக்க உடையவன் நாமளுக்கு 8 பெண் குழந்தைகளையே கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நாகராஜனும் நாகக்கன்னியும் குழந்தைகளுக்கு தாய் அமிர்தம் தன்னாலே கொடுக்க முடியாது ஏனென்றால் நாமல் இருப்பது நாக வடிவம் பிள்ளைகளுக்கு கொம்பு தேனையை கொண்டு வந்து கொடுத்து வளர்க்க வேண்டும் என்று பாலும் பழத்தை கொடுத்தாலும் பாம்பு நம்ம கேட்டா என்னது கொடுக்கும்? விஷத்தை தான் கொடுக்கும். நம்ம என்ன கொடுக்கும்? நம்மட்ட என்ன கொடுக்குமா? அதே மாதிரி பாம்பு தான் பாம்பு கொடுக்கும். இறைவனுடைய படைப்பில் எந்த மாற்றமும் வராது. ஆமா. அப்போ இந்த நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் என்னையா நஞ்சு விஷம் கொண்ட 2 பேர்களுமாக ஆமா பிள்ளைகளுக்கு கொம்பு தேனையை கொண்டு வந்து சிறப்பாக வளர்க்க வேண்டும் என்று தன்னுடைய நாவாலே அமிர்தமிட்டால் நஞ்சு போய் சேரும் என்று வாயால அமுதை ஊட்டி வரிசையோடு வளர்த்து வருகிறார்கள். அப்படி வாளாலே அமுதை ஊட்டி வரிசையாக வளர்த்து வரும்போது கைலாசத்திலே பார்வதா தேவியாகப்பட்டவா நாமளுடைய அம்சத்திலே நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் 8 பிள்ளைகளை கொடுத்தோம். இந்த 8 பிள்ளைகளுமே இறைவனாகிய பகவான் 8 பேரையும் பத்தி என்ன நினைத்திருக்கிறார்? நம்ம தங்கைமார்களை கொடுத்த மகிமையை சிவனுக்கு நம்ம தெரியப்படுத்தணும். சிவனாலே கூடாது சக்தியால கூடும் என்று சொல்லி நம்ம பிள்ளையை கொடுத்தோம். என்னைக்குமே ஆண்டவன் பெண்ணுன்னு சொன்னா நம்மள ரொம்ப இழப்பமா நினைப்பாரு. அதனால இந்த ஆண்டவனுக்கு நாமளுடைய மதிப்பு என்னவென்று இவருக்கு தெரியப்படுத்தணும். அதற்காகவே நாமல் என்ன செய்ய வேண்டும்? இறைவனை கண்டு நாமல் பேச வேண்டும் என்று இந்த ஆண்டவன் இடத்துல 2 வார்த்தையை சொல்லி போடுவோம். ஆமா, இவர் மனசுல என்ன இருக்குன்னு நம்ம தெரிந்து கொள்ளுவோம். ஒரு மனுஷனுடைய மனசுல இருக்கக்கூடிய தெரியப்படுத்த வேணுமானால் சும்மா சொன்னா கேட்க மாட்டான். ஒண்ணுக்கு ஒன்றைய கொடுக்கணும். ஒன்றைய
போட்டி விட்டுட்டு நேத்து என்ன நடந்துச்சு, முந்தா நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒரு வருஷத்துல உள்ள வரலாறு பூரா பிட்டு 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 வச்சிருவான். விவரமா உள்ளவன் சொல்ல மாட்டான். சும்மா இருந்தா குடியாம இருக்கும்போது சொன்னா இவன் நம்மளை எங்கனையோ போட்டு விடுறதுக்கு கேட்கான், வெக்கப்படுவான் சொல்வதற்கு. அதனால அப்படி போதையில போய் இருந்துகிட்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்டா உள்ள கைக்கிடுவான். அது மாதிரி பகவான் கிட்ட நாம அதாவது அந்த நம்ம தங்கையுடைய விவரத்தை தெரிய வேண்டுமானால், அதாவது நம்ம எப்படியாவது ஒரு அங்கிட்டு இங்கிட்டு மாத்தி கீத்தி சொன்னாதான் அவர் என்னன்னு கேட்பார். நேரடி கேட்டா சொல்ல மாட்டார். ஆண்டவனிடத்திலே நேரடியா போய் உடனே கேட்டா நமக்கு எந்த பதிலும் சொல்ல மாட்டார். ஆமா, காட்டை கட்டி மலையை கட்டி சொன்னாதான் இந்த ஆண்டவே மனசுல என்ன இருக்குன்னு நம்மளால தெரிந்து கொள்ள முடியும். அதேதான் அதேதான். அப்படி என்றா ஆதிபராசக்தி என்னையா ஆதி கையிலே ஓடோடி வந்து என்னையா ஆண்டவா பரம்பொருளே ஐயா உங்களை பிரிந்து 48 நாள் ஒரு மண்டலங்கள் முடிந்து போய்விட்டது. முடிந்து போச்சு. அதோடு மட்டுமல்லாம என்ன நான் உங்களை பிரிந்திருந்த களைப்பை தீர்ப்பதற்காகவும் என்னை பிரிந்திருந்த நீங்கள் உங்கள் களைப்பை தீர்ப்பதற்காகவும் நாம இருவர்களுமாகவே ஒன்று கூடி ஏதாவது சின்ன விளையாட்டு ஒண்ணு விளையாடணும். என்ன விளையாட்டு விளையாடலாம்? சின்ன விளையாட்டு ஒண்ணு விளையாடணும்னு சொன்னா சரி, நேரம் போகணும். அதுக்கு தகுந்த விளையாட்டை சொல்லு. அப்ப இன்னொரு விளையாட்டு விளையாடுவோமா? என்ன விளையாட்டு? கிச்சி கிச்சி தம்பளம் கியா கியா தம்பளம் கிச்சி கிச்சி தம்பளம் கியா கியா தம்பளம் நான் வச்ச திரிய நீ எடுக்க வேணும், நீ எடுக்க வேணும். அதாவது மணல நெட்டுக்கு குமிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் எதுக்கு இருந்து விளையாடுவாங்க. ஆமா, நீட்டியோ சம்மணம் போட்டு தெரியாது. ஏன் உட்காந்து சம்மணம் போட்டு உட்காந்து விளையாட விளையாட்டு. அதனால எதிரியா இருக்கக்கூடியவங்க ஒரு திரி வச்சிருப்பாங்க கையில. அப்படியே கிச்சு 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 கிச்சுன்னு போய் சொல்லி அந்த திரியை எங்கன்னு சொருகி வைக்காங்கன்னு தெரியாது. திரிய வைக்கிறது தெரியாது. அப்ப அந்த திரிய கண்டுபிடிச்சு எடுத்துட்டா அந்த எதிர்த்து விளையாண்டவன் தோத்து போயிருவான். அவன் திரிய எடுக்க முடியலன்னா அவங்க எதிர்த்தவங்க. அதெல்லாம் சின்ன பிள்ளைங்க விளையாடக்கூடிய விளையாட்டு தாத்தா. நொண்டி அடிச்சு விளையாடணும்னா காலத்தான் வெட்டணும், ஓடிக்கணும்னா அதானே. அதாவது சின்னஞ்சிறு பிள்ளைகள் விளையாடக்கூடிய விளையாட்டை விளையாட முடியாது. என்னைக்குமே ஆண்டவனும் பார்வதியும் ஆதிக்கையிலே அமர்ந்து விளையாடக்கூடிய விளையாட்டு அதுதான். சோவி பரத்தி சொக்கட்டங்கால் ஆட வேணும் என்று அந்த ஆண்டவனும் பார்வதா தேவியுமாக என்ன செய்கின்றார்? சொக்கட்டங்கால் மண்டபத்திலே சோவி பரத்தி விளையாடி கொண்டிருக்க பார்த்தால் இந்த பார்வதி என்ன செய்கின்றார்? ஆண்டவனார் இடத்திலே இந்த வார்த்தைகளை கேட்கணுமானா நாமல் எப்படி கேட்கலாம் என்று என்ன சொன்னால் தெரியுமா? ஆண்டவனே பகவானே, ஆண்டவனே பகவானே, அடியாளோட வார்த்தை கேளும். நீங்க ஈரேழு உலகமெல்லாம் இறையளக்க போகும்போது என்னுடைய அழகை போல இவ்வுலகில் பார்த்ததுண்டா? கோமதிய அழகை போல குவளையத்தில் பார்த்ததுண்டா? கண்ணன் தங்கை அழகை போல எல்ல அழகை போல கலி உலகில் பார்த்ததுண்டா? நீங்க கலி உலகில் பார்த்ததுண்டா? பார்வதியும் கேட்ட போது பகவானும் எது சொல்வார்? ஏடியம்மா பார்வதியே, என்னுடைய வார்த்தை கேளு. ஈரேழு உலகம் எல்லாம் அம்மான இறை இழக்க போகும்போது உன்னுடைய அழகை போல்
அடியே பார்வதி அம்மா ஈரேழு உலகமெல்லாம் அம்மா நான் இறை இழக்க போகும்போது என்னையா உன்னுடைய அழகை போலவே உலகத்திலே யாரும் இல்லை என்று நான் நினைத்திருந்தேன். ஆமா ஆனா என்ன இப்போது சிலது காலங்களாகவே நாம் படியிழந்து விட்டு நாகலோக பட்டணம் வழியாகவே கைலாசத்துக்கு வருகிறேன் அம்மா. ஆமா அப்படி நாகலோக பட்டணம் வழியாகவே நான் கைலாசத்துக்கு வரும்போது வருகின்ற போது உனது தங்கைமார் 8 பேர்களையும் நான் கண்டேன் அம்மா. ஆமையா அந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் பச்ச திருமக்கள் அடேங்கப்பா என்ன அவ உன்னை விட ஒரு மடங்கல்ல 2 மடங்கு 10 மடங்கு அழகா இருக்கிறா பார்வதி. ஆமா அவ அழகை பார்த்தா என்னையா பெண்ணுக்கானா பெண்ணடை பேடை கொண்ட மயிலன் கண்ணு காணா கண்ணு காது மூக்கு வடிவன் மூக்கழகா மொழியழகா மொழியழகா அவ முகத்தினோட திருவழகா செக்க நல்ல சிவப்ப செந்தூர பொட்ட வங்கி நல்ல தலைய வாடாமல்லி பொட்ட கோர நல்ல தலைய தலைய அவ குங்குமோக பொட்ட பொட்ட அவ ஓல பூசைய ஒரு பாகம் தலைமூடி ஆலமர விழுது அவளுடைய தலைமூடி கருமேகோ சூழ்ந்த காரிலேயால் முடிய மூன்றாம் பிறை செய்ய செய்ய அவ முகத்தினோட அவ மூன்றாம் பிறை செய்ய முகத்தினோட திருவள அவ கெட்ட மீனி செய்யலி கிளிமொழியா கண்கள் வேப்பையில செய்யலி மேல் பொறு முரண்டள அரைத்து வலித்ததை அவளுடைய கண்ணொரு தாமரை இதழு போ தையலரின் கண்ணொருண்ட கோவை பழ செய்யலி கோமதியா உதடல முத்துக்கட்டி கோர்த்ததை முன்வரிசை பல்லல பிச்சி அரம்பு போல் பின்வரிசை பல்லல அம்பிகையா முத்தார அம்மா அக்காலங்க 8 பேர் ஈச்சங்கா செய்யலி இடைகாவி பல்வரிசை உரியாத தேங்காய் போல உமையவளின் காதல நான் உரிய தேங்காய் போல நாயகிய காதல மஞ்சேன பெட்டி போல
மஞ்சேன பெட்டி போல மங்கையவன் ஆடிகள் அடேங்கப்பா அம்மாளுக்கு ஓலப்பூ செயலிலே ஒரு பாகம் தலைமுடி ஆலமரம் விழுது போலவே அம்மாளுடைய கூந்தல் முடி அழகு தாமரை இதழு போலவே தையலரின் கண்ணம் 2 அரைத்து வலித்ததை போல் அம்மாளுடைய கண்ணம் 2 முத்து கட்டி கோர்த்ததை போல் முன்வரிசை பல்லழகு பதைக்கம் கட்டி கோர்த்ததை போல் அவளுக்கு பக்கம் 16 பல்லு ஈச்சங்கா செயலிலே இடைகாவி பல்வரிசை அவ ஆளிலே அழகி அழகிலே ரதியாக அட்டகாலி 8 பேர் இப்பேர் பட்ட அழகா இருக்காள பார்வதி கண்ணத்தையும் பார்த்தேன்னு சொன்னா சரவணா ஸ்டோர் கிண்ண மாதிரி இருக்குமா ஆமா ஆமா நல்ல விளம்பரம் தானே எள்ளு பூ போல் கொண்ட மூக்கழகு ஆமா அப்படி இருக்குமா அப்படியா அதுதான் அது பொறுத்த மாதிரி சரி அரசன் பேக்கரி கேக்கு மாதிரி மாம்பழ கன்னங்கள் அதான் அப்போ இப்பேற்பட்ட அழகு நிறைந்த பெண்ணா இருக்கும் போது அடியே பார்வதி அட்டகாளியர்கள் 8 பேர்களும் இன்னும் எப்பேற்பட்ட அழகா இருக்கிறார் தெரியுமா அடி ஏடி அம்மா பார்வதியே ஏடி அம்மா பார்வதியே கமுகங்குல சாய்ந்ததை கழுத்தினோட திருவளம் பொக்கிசம் விரித்ததை பொசத்தினோட திருவளம் கட்டிராம கரும்பு போல் கனகமணி கைகள் 2 5 விரலழகம் அவரக்கா செயலில் அவ 5 நல்ல விரலழகம் அவரக்கா செயலில் 10 நல்ல விரலழகம் 10 நல்ல பயத்தனத்து பச்சிரம்பதித்ததை போ வைத்த 10 நகமழகா ஆயான முத்தாரம்மா அம்பிகைய பத்ரகா அவளுடைய அழகை போ அகிலத்தில யாருமே ஆளிலை செய்யலில் அருமமங்க வயரல சித்துடுக்கை செய்யலில சித்துடுக்கை சேலை கட்டோ தாயான முத்தரம்மா அக்காதங்க 8 பேரும் ஆளிலே அழகியம் அழகிலே ரதியா அம்பிகையா 8 பேர் கமுகங்குலை சாய்ந்ததை போல் கழுத்தின் திருவழகு பொக்கிசங்கள் விரித்ததை போல் புசத்தினோட திருவழகு அதோடு மட்டுமல்லாமல் கட்டிராம இந்த கரும்பு போல
கட்டிராம கரும்பு போல கனகமணி கைகள் 2 ஆமையா அவரக்கா செயலிலே அம்மாளுக்கு 5 விரல் அழகு விரல் அழகு பயத்தனத்து செயலிலே முத்துமாரி அம்மாளுக்கு 10 விரல் அழகு விரல் அழகு அதிலே பச்சிரம் வதித்ததை மாறி 10 நகம் நகம் அழகு சுத்துடுக்கை செயலிலே சேலை கட்டும் இடையழகு ஆமா ஆளிலே செயலிலே அருமை மகா வயிறழகு ஆமா ஆனை துதிக்கை போல் அம்மாளுடைய துடையழகு ஆமையா இளம் வாழம் தண்டு போலவே காலு 2ம் தன்னழகு அழகு ஆமை ஓடு செயலில் ஆமையா அழகு அழகு